ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணஸ்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு. धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். இந்த வாக்கிய பாஷ்யத்துல சம்பந்த பாஷ்யம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கேயாவது யாருக்காவது வேதத்துல பூர்வ பாகம் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, வேதம் பண்ணப்பட்டதே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பூஜைகள், வேதங்கள்ல இருக்க மந்திரங்கள், சடங்குகள் எல்லாம் வேதம் எதுக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தக்கரண சுத்தியை உண்டு பண்ணி மோட்சத்துக்கு அதிகாரித்துவத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் செய்யப்பட்டது. ஆனா அனாதி காலத்துல இருந்தே நம்ம என்ன பண்றோம், அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா அப்ளை பண்றவங்க புத்தி தப்பா போச்சு அப்படின்னா தப்பா போயிடும். ஒரு பிளேடை பிளேடு பக்கெட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறது தான் தோணும் அவனுக்கு. அந்த பிளேடு கொலைகாரன்ட்ட கொடுத்தா கத்தியை வச்சு கொலை பண்ணணும்னு தான் யோசிப்பான் அதை வச்சு. அப்ப யார் யார் கையில எது எது கிடைக்குதோ அதை தான் பயன்படுத்துவாங்க. அப்ப வேதத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் உபாசனா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மமா பண்ணும்போது விவேக வைராக்கியம். இப்ப யாராவது இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு கொடுக்குறவங்க கேட்கும் போது விவேக வைராக்கியம் சாதன சதுஷ்டயத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா விவேக வைராக்கியம் எப்படி உண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதை பத்தி பேச்சே இருக்காது. உபாயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. உபேயம்னு சொல்லக்கூடிய சாத்தியத்தை மட்டுமே பேசிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனா வேதத்துல என்ன இருக்கு, கர்மகாண்டத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா நிஷ்காமிய கர்மம். அதுதான் விவேகத்தை கொடுக்கும். விவேகம் எப்படி வரும், அந்த கரண சுத்தி உண்டானாதான் விவேகம் வரும். நித்தியம் அனித்தியம் விவேகம் வரும். அனித்தியத்தை தியாகம் பண்ற வைராக்கியம் வரும். அதுக்கப்புறம் உபாசனை என்ன பண்ணுது அப்படின்னும் போது, நேத்து ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார், லாஸ்ட் பேராகிராஃப், நேற்று பார்த்த பேராகிராஃப் நான் திரும்ப படிக்கிறேன். பிராணாதி விஜானம் ச கேவலம் கர்ம சமுச்சிதம். 376வது பேஜ் இருக்குல்ல, பிராணாதி விஜானம் ச கேவலம் கர்ம சமுச்சிதம் பா.
பிராணாதி விஞ்ஞானம் அப்படின்னா பிராண உபாசனைகள். இந்த உபாசனைகள் 2 விதத்துல பண்ண முடியும். கர்மத்தோடு சேர்த்து பண்றது, கர்மம் இல்லாம வெறுமனே உபாசனைகள் பண்றது. கர்மத்தோட சேர்த்து பண்றதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவங்க பண்ண முடியும். இப்ப சன்னியாசிகளா நாங்க இருக்கோம், அதே மாதிரி ஸ்திரீகளா நீங்க இருக்கீங்க, நிறைய ஸ்திரீகள் இருக்கீங்க. இப்போ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. நிறைய பேருக்கு யஜ்யோபவீதம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடுமி இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் கர்மா பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. வர்ணத்திரயத்துல இருக்கணும், 3 வர்ணத்துல இருக்கணும். ஸ்திரீகளுக்கும் பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லை, மற்றவங்களுக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்பது கர்ம நிரபேட்ச உபாசனை. சன்னியாசிக்கு எதுவுமே இல்லை. அந்த ஓங்கார உபாசனை, பிராண உபாசனைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்மம் இல்லாம சுதந்திரமா பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய உபாசனைகள். அதே உபாசனையை பாத்தீங்கன்னா வைதிகர்களா இருந்தாங்க அப்படின்னா, வேதம் படிச்சவங்க, நல்ல அதிகாரம் இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு அந்த ரிச்சுவலோட சேர்ந்து பிராண உபாசனை. அப்போ பிராண உபாசனைய கர்மத்தோடு கூடி பண்ணலாம், கர்மத்தோட சேர்க்காம தனிச்சு பண்ணலாம். ஆச்சாரிய சொல்றார், பிராணாதி விஞ்ஞானம் ஆதியில என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சேர்க்கணும். நாம பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த. இந்த 2த்துக்கு அப்புறம் தான் பிராண பிரம்மேதி உபாசித்த வருது. 3 உபாசனைகள். இந்த 3 உபாசனைக்குள்ளார நீங்க என்ன பண்ணலாம், உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் கொண்டு வந்துடலாம். நாம பிரம்மேதி உபாசித்த, ராம் 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 வந்தாச்சு, கிருஷ்ண 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 வந்தாச்சு, நமசிவாய் நமசிவாய் வந்தாச்சு, ஓங்காரத்தை சொல்றீங்க வந்தாச்சு. எல்லாத்தையும் தூக்கி அந்த நாம பிரம்மேதி, நாம உபாசனை எல்லாமே ஈஸ்வரனோட நாமத்தை சொல்றது. அதே மனசுல சொன்னீங்க அப்படின்னா அது மனோ பிரம்மேதி உபாசித்த. இந்த 2மே பாத்தீங்கன்னா லயமாகிற இடம் பிராணன். அந்த பிராணனையே பாத்தீங்கன்னா வீக்ஷணம் பண்றது. ஈஸ்வரனை எப்படி தரிசனம் பண்ணி பாக்குறோமோ, கண்ணை தொடர்ந்து பாக்குறோமோ, அதே மாதிரி ஆனந்தத்தோட பாக்குறோமோ ஈஸ்வரன். இப்ப கூட ராமரோட விக்கிரகத்தை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆனந்தமா இருக்கு பாக்குறது. அந்த சிற்பி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. முதல் நாள் பார்த்ததை காட்டிலும் இப்ப பார்க்க பார்க்க ஆனந்தமா உள்ளுக்குள்ளார சந்தோஷம் கொண்டு. நல்ல சிற்பி, அப்படியே தத்ரூபமா பாத்தீங்கன்னா ராமரே முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ராமரை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எப்படி பார்த்து ஆராதனை பண்றோமோ இதே மாதிரி பிராணனை பாத்தீங்கன்னா பார்த்து உபாசனை பண்றது. இந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கு. எல்லா தேவதைகளோட சுரூபம் ராமர், கிருஷ்ணர் எல்லாமே அவர் தான், அந்த பிராணன் தான். அப்போ 3வது ஸ்டெப்பு பிராணன். அப்ப ஃபர்ஸ்ட் வாக்கு, சப்தம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இந்த 2 ஒடுங்குற இடம் பாத்தீங்கன்னா சப்தம் ஒடுங்குற இடம் மனசு, மனசு ஒடுங்குற இடம் பிராணன். அப்ப பிராணன் முதலிய உபாசனைகள், பிராணாதி விஞ்ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிராணன் முதலிய உபாசனைகள். அந்த உபாசனைகள்லாம் கேவலம் வெறுமனே உபாசனை பண்ணலாம், இல்லைன்னா கர்ம சமுச்சிதம் தான், கர்மத்தோடு கூடி பண்ணலாம். இந்த 2த்தையும் பண்றவனுக்கு யாராவது ஆசையோட பண்றான் அப்படின்னா, ஈஸ்வர உபாசனைகள் எதை பண்ணாலும் உலகத்துல அல்லாவா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், இல்ல ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், உலகத்துல எந்த மக்கள் பாத்தீங்கன்னா எந்த உருவத்தை உபாசனை பண்ணாலும் அந்த உபாசனை என்னன்னு கேட்டீங்கன்னா பிராண உபாசனை தான். தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உபாசனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பண்றாங்க லோகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் காமியத்தோட பண்றாங்க. உலகத்துல எல்லா ஆட்களும் காமியத்தோட தான். டெய்லி கோயிலுக்கு போகும்போது பாப்பா என்ன பண்றாங்க, என்ன பாவிக்கிறாங்க, ஏதாவது பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை, எனக்கு இது கூட அது கூட, இது கூட அது கூட. அப்படி சகாமமா பண்ணக்கூடிய உபாசனைகள் என்ன பண்ணும், இது உபாசனைகள் இல்லை, எல்லாமே கர்மத்தோட பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு க்ஷணம் கண்ணை மூடி ஈஸ்வரனை நினைப்பாங்க, அதோட அடுத்து வேலைக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் கர்மம் ஆயிடும். அதே ஒருத்தன் உட்கார்ந்து தியானம் பண்றான் அப்படின்னா, தியானம் பண்றதுல நீங்க புராணங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அசுரர்கள்ல இருந்து தேவர்கள்ல இருந்து நிறைய பேர் உபாசனை பண்ணியிருப்பாங்க, ஈஸ்வரனை தியானம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளாரெல்லாம் என்ன இருந்திருக்கும், காமனா இருந்திருக்கும், நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். அப்ப ஆசைகளோட பண்றவனுக்கு என்ன கிடைக்குது, பிராணாத்ம பிராப்தி அர்த்தமேவ பவதி. அந்த பிராணனை பிராப்தி அர்த்தம் பண்றது, பிராப்தி பண்றது. பிராணாத்மா யாரு அப்படின்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்பனுக்கு பேர் பிராணாத்மான்னு பேர். விஷ்ணுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிராணாத்மான்னு பேர். பிரஷ்னோபனிஷத் படிச்சீங்கன்னா அந்த விஷ்ணுல இருந்து தான் இந்த சிருஷ்டியே கிரியேட் ஆகுது. பிரதம ஜகான்னு பேர் அந்த பிராணனுக்கு பேர். முதல்ல உண்டானது இந்த சைத்தன்யமும் மாயாவும் சேர்ந்து முதல்ல உண்டானது எதுனா பிராண தத்துவம் முதல்ல உண்டாச்சு.
அந்த பிராண தத்துவம் தான் பிரதம ஜெகா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். அதுதான் இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணம். அப்போ யாரு பிராணனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறானோ அந்த பிராணாத்மான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை அடைகின்றான். அந்த அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி அர்த்தமேவ. இதே வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமஸ்யது. அப்ப உச்சம் பிராணனோட பிராணனை உபாசிக்கிறதோட உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணனை அடைதல். இதைத்தான் பெரியவங்க என்ன பண்றாங்க, கைலாயத்தை அடையிறது, வைகுண்டத்தை அடையிறது அப்படின்னா அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஷம் போட்டு உள்ள இருக்கிறது பிராணன் தான். பிராணன் இல்லைன்னா விக்கிரகங்கள்ல உயிர் இல்லாம போயிடும், உயிரே இருக்காது. எங்கெல்லாம் மந்திர பிரயோகம் இல்லாம முறையா பூஜை இல்லையோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும், உயிர் போயிடும். கும்பாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணல அப்படின்னா அதுல இருக்கிற சக்தி வந்து பாத்தீங்கன்னா போயிடும். நைவேத்தியம் வந்து பண்ணல அப்படின்னா சாப்பாடு இல்லாம வந்து தேவதை வேற எங்கேயா போயிடும். பிராணன் 4 நாள் சாப்பிடலன்னு என்ன ஆகும், பிராணசக்தி போயிடும். அப்போ தேவதைக்கு நித்தியம் வந்து என்ன பண்ணணும், பிராணசக்தியை தக்க வைக்கிறதுக்கு மந்திர பிரயோகங்களும் முறையா வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியங்களும் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு பூஜைகள் நல்லா நடக்குதோ, பாவம் நல்லா வருதோ அந்த இடத்துல சேத்தனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லா விக்கிரகங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணனுக்கு மேல சும்மா பேச்சுக்கு. உள்ள பிராணன் இல்லைன்னா இந்த பாடியில பிராணன் போயிடுச்சுன்னா எப்படி டெட் பாடியோ அதே மாதிரி ஈஸ்வர மூர்த்தங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் போயிடுச்சு அப்படின்னா மூர்த்தம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டான்னு பண்ணி தான் நம்ம கும்பிடுறோம். வாஸ்தவத்தை என்னது, தேவதை எல்லாமே பிராண சுரூபம். அப்ப அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றானோ அவன் கைலாயத்தை வைகுண்டத்தையோ அவன் இஷ்ட தேவத்தையே அடையலாம். சாயுஜ்ய பதவின்னு பேரு, சகாமம். அதே நிஷ்காமமா பண்றான் அப்படின்னா நிஷ்காமஸ்யது. நிஷ்காமமா பண்றவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆத்ம ஞான பிரதிபந்த நிர்மாஸ்திரியை. ஆத்ம ஞானத்துக்கு என்ன பிரதிபந்தங்கள் இருக்குமோ, என்ன பிரதிபந்தம் இருக்கும் அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்கள், நம்மளுடைய உறவுகள் சிக்கலாவே இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னைக்காவது தீர்மானம் கேட்டீங்கன்னா தீரவே தெரியாது. கவனம் ஃபுல்லா அதுலயே இருக்கும், மாத்தி ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியிலேயே புத்தி இருக்கும். அப்ப நான் சிந்தனை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருந்துகிட்டே இருக்கும். தேகத்துல இருந்து தாண்டி போகவே முடியாது. நான் இதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் மனசுல மாட்டிப்போம். மனசுக்குள்ளார ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சிந்தனைகள், விதவிதமானது அலைக்கழிக்கும். குருநாதரோட சாஸ்திரமோ நானை பத்தி பேசினாலும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்காது. அப்ப ஸ்தூல பந்தம், சூக்ஷ்ம பந்தம், இந்த 2 இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் போதே லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லும் போதே பிரம்ம கிரந்தி பிபேதிரி, விஷ்ணு கிரந்தி பிபேதிரி நம்ம சொல்றோம். இந்த வேதாந்தம் படிக்கிறது ருத்ர கிரந்தி, அதை வந்து நாசம் பண்றதுக்கு. அஜ்ஞானம் தான் ருத்ர கிரந்தி, அதை நாசம் பண்றதுக்கு தான் வேதாந்தம் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த 2 பந்தங்கள் இருக்கு, விராட்டு அப்புறம் ஹிரண்ய கர்ப்பர். விராட்டுன்றது ஸ்தூலம், வெளியில இருக்கிறது இந்த தேகம், ஸ்தூல தேகம். ஹிரண்ய கர்ப்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார சூக்ஷ்ம தேகம். இதுல இருக்கக்கூடிய பந்தங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆசக்தின்னு சொல்லுவோம், பற்றுதல். இது சத்தியத்துவம் கொடுத்து நம்ம முன்னாடி வச்சுட்டு இருக்கோம். இது விட முடியல, நம்ம விடணும்னு நினைச்சாலும் அது விட மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா ஆத்ம ஞானத்துக்கு தடையா இருக்கிறது இது. இந்த தடைகளை எல்லாத்தையும் ஆத்ம ஞான பிரதிபந்தம்னா தடை, அதை எல்லாத்தையும் நிர்மாஸ்திரியை பவதி. நிர்மாஸ்திரியை அப்படின்னா என்ன அர்த்தம், நிர்மார்ஜனம் பண்றதுக்காக உதவுகின்றது. யாரு, இந்த ஓங்கார உபாசனை, இந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை எல்லாத்தையும், நாதான சந்தானம்ன்றது பிராண உபாசனை. நான் காலையில உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா. அப்ப அந்த ஓங்கார உபாசனை, பிராண உபாசனைகள் இதெல்லாம் யாரு பண்றோமோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா அந்த முடிச்சுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு நம்மளை போட்டு பவுல் பண்ணி வச்சிருக்கு. இந்த நாணையும் ஸ்தூல லோக்கத்தையும், நாணையும் ஸ்தூல தேகத்தையும், நாணையும் மனசையும், நாணையும் இந்த மனசுல இருக்கக்கூடிய விகாரங்களையும், இது எல்லாத்தையும் போட்டு பவுன் பண்ணி வச்சிருக்கு. அந்த முடிச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிதிலீகரணம் ஆகுது, மெதுவா லூஸ் ஆகுது. இந்த லூஸ் ஆனாதான் டைட்டா பவுன் பண்ணிட்டு மெதுவா லூஸ் ஆக இந்த வேதாந்தம் உள்ள வந்து அதை எல்லாத்தையும் ஈஸியா கட் பண்ணி தூர எரிய முடியும், நாசம் பண்ண முடியும். அப்ப இந்த பந்தங்களை எல்லாத்தையும், பிரதிபந்தங்களை எல்லாத்தையும், தடைகளை எல்லாத்தையும் நிர்மார்ஜனம்
கூட்டி தள்ளுறது மாதிரி இந்த உபாசனைகள் உபயோகப்படுகின்றன. யாராவது கேட்பாங்க, எதுக்காக உபாசனைகள்? பரமஹம்சானந்தா என்ன உபாசனை தெளி சொல்லித்தரார்? வேதாந்தத்துல உபாசனைகள்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் கோர்ஸ். இப்ப நமக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கோர்ஸா போயிட்டு இருக்கு. இந்த சாகர வரைக்கும் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். மிஸ்டேக் விடுற வரைக்கும் முழுசா பண்ணுவோம். கேனோபனிஷத்து பாத்தீங்கன்னா யாரும் படிச்சு கொடுக்க மாட்டாங்க. கேனோபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய பாஷ்யம் பத பாஷ்யம் படிக்க மாட்டாங்க. மந்திரமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பாஷ்யத்துல இருக்கிறது, மந்திரத்துல இருக்காது. இதெல்லாம் ஆச்சரிய ரொம்ப கிளியரா சொல்றாரு. இந்த நிஷ்காமமா இந்த உபாசனைகள். அப்ப நான் வேதாந்தம் சொல்லும் போதே குரு பரம்பரையில சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? நிஷ்காமியமா உபாசனைகளை பண்ணுங்கன்னு. அப்ப நிஷ்காமியமா பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள் எல்லாம் டைல்யூஷன் ஆகுது. எல்லாம் பாத்தீங்கன்னா மெதுவா நீர்த்து போய் நமக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா புரிஞ்சுக்கிறதும் அதுல நிக்கிறதுக்கான சாமர்த்தியமும் உண்டாகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. ஆதர்ஷன நிர்மாரிச்சன இதை யாராவது மனநம் பண்றவங்க நிறைய இருக்கீங்க. இதெல்லாம் இது பண்ணீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பழைய பூர்வாகிரம்னு ஒண்ணு இருக்கும். பூர்வாகிரம்னா 20 வருஷம் 30 வருஷமா பாடம் கேட்டுட்டு இருப்போம். ஒண்ணும் பண்ண வேணான்னு. இங்க ஆச்சாரியர் சொல்ற நிர்மார்ஜனவத்து, ஆதர்ஷ நிர்மார்ஜனவத்து. நல்லா கண்ணாடியை தொடச்சிங்க அப்படின்னா கண்ணாடியில பிரதிபிம்பம் நல்லபடியா உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசை பாத்தீங்கன்னா நல்லா கிளியர் பண்றது. நான் எப்படி சொல்ல, டிரான்ஸ்பரண்டா ஆக்கிறது, அமனி பாவம். இந்த உபாசனை பண்ண 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 மனசு பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். மனசு பிராணன்ல லயமாகும். லயமாயிடுச்சு அப்படின்னா தூக்கத்துல மனசு இருக்கா? இல்ல. பிராண உபாசனை பண்றவனுக்கு பிராணன்லயே பார்த்து பிராணன்லயே நின்ட்டான்னு வச்சுங்க. அப்ப பிராணன் நின்ட்டான் அப்படின்னா தேகமோ மனசோ அவனுக்கு ப்ராப்ளமே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிராணன்ல நின்னவனுக்கு ஆத்ம ஞானம் ரொம்ப ஈஸி. ஏன்னா பிராணன்றது ஆத்மாவோட ஷேடோல நின்னுட்டீங்கன்னா ஒரிஜினல் ஆளை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த இந்த பிராண உபாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னா பந்தங்களை எல்லாத்தையும் பிரதிபந்தங்களை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு உதவுது. கண்ணாடியை சுத்தப்படுத்துற மாதிரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் உண்டாகுது. இந்த பிராண உபாசனைய பண்ணி 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 நீ இந்த பிராணனும் இல்லை, நீ பாத்தீங்க அப்படின்னா சுத்த சைத்தன்யமா இருக்க அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி ஒரு கிளிம்ஸ் கிடைச்சா கூட போதும். உற்பன்ன ஆத்ம வித்யஸ்யது. ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் ஒரு க்ஷணம் போயிடுச்சு. மனநத்துல நல்லா பாத்தீங்கன்னா அந்த பிராண உபாசனையை பண்ணி, பிராண உபாசனை எதுவும் இல்லை, ஓங்காரம் தான். சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை கொடுத்து ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி 24 மணி நேரமும் ஓங்கார ஜபம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த சாதனையும் இல்லை. மெதுவா அது என்ன பண்ணும்? உங்களை பிராணன்ல கொண்டு போய் நிப்பாட்டிடும். மனசு இல்லாம போயிடும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம் உண்டாச்சுன்னா, நான் தேகம் இல்லை, ஒரு க்ஷணம் உண்டாச்சுனாலும் அப்படிப்பட்ட அந்த உற்பன்ன ஆத்ம வித்யசிய ஒருத்தனுக்கு ஆத்ம விஞ்ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா தூ அனாரம்போ நிரர்த்தகத்துவா, அவனுக்கு அதுக்கப்புறம் கர்மம் பண்றதுல ஒன்றும் நாட்டம் இல்லாம போயிடும். ஒரு க்ஷணம் நமக்கு பாத்தீங்கன்னா உண்டாச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எதுலையுமே விருப்பம் வராது. இந்த சமாதி பாத்தீங்கன்னா சமாதின்றது பிராணன்ல நிக்கிறத சமாதி, முதல் சமாதி. அந்த சமாதி ஒருத்தருக்கு சித்திச்சுது அப்படின்னா இந்த உலகம் எல்லாமே துச்சமா போயிடும். இந்த உலகத்துக்கு பின்னாடி நம்ம போகவே மாட்டோம். இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு. அப்ப அவன் கர்மத்தை பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மமாவது பண்ணாங்கட்டியாவது. எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான், எதையும் விரும்ப மாட்டான். அவன் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார பாவ சமாதின்னு பேர். அதுலேயே இருக்கிறதா ஆசைப்படுவான். அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே எப்படி ரமண பகவான் பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்தே இருந்தாரோ. பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி. இந்த சமயத்துல இருந்தது இவங்கதான். அப்ப ரமண பகவான் மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே ஆழ்ந்து போய் தன்னுள்ளையே தானே ஆழ்ந்து போயிட்டு இருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ஈஷா இதுல நம்ம பகவத்கீதையில 3:3 சொல்லுது. காலையில சொல்லிட்டு இருக்கோம்ல, சாங்கியானாம் ஞான யோகா. சாங்கியத்தை பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவனுக்கு திரும்ப 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சிரவணம் பண்ணவன் மனநத்தை பண்ணுவான், மனநத்தை பண்ணவன் நிதித்தியாசனத்தை பண்ணுவான், நிதித்தியாசனத்தை பண்ணுவன் அனுபூதிக்காக அதிலேயே இருந்து 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 நிஷ்டையை பெருக்கிக்கிட்டே போவான். அப்ப கர்மம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் வரவே வராது. எதையும் ஆசைப்பட்டே பண்ண மாட்டோம்.
சிரவண காலத்திலேயோ இல்ல ஸ்தூலமான மனனம், 2 மனனம், 2 சிரவணம், 2 மனனம், 2 நிதித்தியாசனம் வச்சுக்கணும். ஸ்தூல சிரவணம், ஸ்தூல சூக்ஷ்ம சிரவணம். இப்ப நீங்க முதல் முறை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஸ்தூல சிரவணம்னு பேர். இப்பதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கு வேதாந்தம்னா என்னன்னு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 10-20 வருஷமா வேதாந்தத்தோட பரிச்சயம் இருக்கிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்ப படிக்கிற வேதாந்தம் சூக்ஷ்ம சிரவணம், கொஞ்சம் அர்த்தம் இன்னும் நல்ல தார்டியமாகும், திடமாகும். இதுக்கப்புறம் மனனத்திலேயே 2 விதம் இருக்கு, ஸ்தூல மனனம், சூக்ஷ்ம மனனம். புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு வெளியில கம்பேர் ஸ்டடிஸ் பண்றது, இது இப்படிதான் அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன்ல, பரமாத்மன் சுவாமி சொல்றது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எதை வச்சு சொல்றேன்? அப்ப இங்க கிளியரா இருக்கேன், இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பாஷ்யத்துல இப்படி சொல்றாரு, புரிஞ்சா போதும்னு எங்கேயுமே இல்லையே, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இங்க இருக்கே, இது இப்படிதானே இருக்கு, பண்ண சொல்லியிருக்கேன், இது சுத்திகரணம் பண்றதுக்கு இது வேணுமே அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் ஸ்டடிஸ் பண்றோம் அப்படின்னா அது ஸ்தூல மனனம்னு பேரு. அப்ப அந்த ஸ்தூல மனனத்தை தாண்டி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம மனனம். சூக்ஷ்ம மனனத்துல கிரந்தங்கள் தேவை, எந்த கிரந்தமும் வெளியில தேவை இருக்காது. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தியானம் தான். ஆனா தியானமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார காரியம் நடக்கும். எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்றது, பிரதிஷேதம் பண்றது, நேத்தி உள்ளுக்குள்ளார. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம மனனம்னு பேரு. இந்த சூக்ஷ்ம மனனம் வரும்போதே தியானம், ஆல்மோஸ்ட் தியானம் தான் அது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள்ல மட்டும்தான் காரியம், வெளியில புஸ்தகங்கள் தேவையில்லை. ஏதாவது தேவைப்பட்டா எப்போவாது எடுத்து பார்த்துக்கலாம். முடிய எல்லாத்தையும் ஸ்தூல மனனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாஜிக் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இது இப்படிதான் திருஷ்யம் 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 அப்படின்னா எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு பிறகு வெறுமனே தியானத்தை உட்கார்ந்தா அப்படின்னா அவன் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார வராது எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது பொய் 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 பொய். அப்ப அங்க கர்மம் தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல மனனம் இருக்கிற வரைக்குமாவது கர்மா பண்ண முடியும். இப்ப நான் வந்து உங்களுக்கு புஸ்தகத்துல இருந்து படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கேன். அப்ப இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரத்தினால இப்ப பாடம் எடுக்கிறதுக்காக நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமூகத்துக்காக புஸ்தகத்தை ரைட் பண்றது, இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, வெளியில போனா வந்து பாத்தீங்கன்னா தானங்கள் பண்றது, இதெல்லாம் கர்மமான்னு கேட்டீங்கன்னா இதையும் கூட நான் என்ன பண்றோம், ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் என்னோடது இல்லை, இது ஆபாச கர்மம் அப்படின்னு கர்மமே நடக்கல அப்படின்னு பாவிக்கிறது. ஆசை வயப்பட்டு நான் கர்மம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மனனம் பண்றவனே ஆசை வயப்பட்டு கர்மா பண்ண முடியாது. சங்கல்ப பூர்வமா எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு கர்மா பண்ண முடியாது. சூக்ஷ்ம மனனம் போயிடுச்சுன்னா இப்ப பண்றது கூட பாடம் படிச்சு கொடுக்கறது, வெளியில கோயிலுக்கு போறது, தானம் பண்றது, இதெல்லாம் சித்திக்குமா? யார்ட்டையாவது வந்து வேதாந்த விசாரம் பண்றது, இதெல்லாம் சித்திக்குமான்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம மனனத்துக்கு போயிடுச்சுன்னா இது எதுவுமே சித்திக்காது. இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கூட சித்திக்காது. வெறும் மனே வந்து பாத்தீங்கன்னா யாரு எது வந்தாலும் எதுவும் பேசாம வேற எல்லாத்தையும் நேத்தி 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 எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் பார்க்கிற நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்ட்டு அதுல நின்றுகிட்டு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா சூக்ஷ்ம மனனம். சூக்ஷ்ம மனனம் போயிட்டாவே உங்களுக்கு கர்மம் சித்திக்காது, வெளியில எந்த கர்மமும் பண்ண முடியாது. இந்த சூக்ஷ்ம மனனம் மெதுவா 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 உங்களுக்கு என்ன கொடுக்கும்? மௌனத்துல மனனமே வந்து பாத்தீங்கன்னா மௌனம், மௌனாத் முனிகி, மனநாத் முனி. மனனம் பண்றவனுக்கு பேரே முனிவன் பேரு. அது அங்கேயே மௌனம் வந்துடும் உள்ளுக்குள்ளார மனனம் பண்றவனுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் போறீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துல அந்த மனனமும் இல்லாம போயிடும். நேத்தி நேத்தின்றது நின்று போச்சு. நேத்தி 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 பண்ணி கடைசியில நான் அப்படின்ற ஸ்புரணத்துல மட்டும் கிடைச்சதுக்கு பிறகு அதுல நிக்கிற அபியாசம் எதுவோ அதுக்கு பேரு தான் நிதித்தியாசனம். வெறும் ஸ்புரணத்துல நிக்கிறது. நான் இன்னைக்கு சொன்ன ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அசப்தம் அதுல நிக்கிறது. அப்ப நேத்தி நேத்தி வந்து பாத்தீங்கன்னா மனனத்திலேயே முடிச்சு போயிடுது. நிதித்தியாசனத்துல 2 தாட்டுக்கு நடுவுல நிக்கிறது, அது மட்டும்தான் நடக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சம்பவிக்குமா சுவாமி அப்படின்னா அங்கேயும் கர்மம் சம்பவிக்காது. மௌனாத் முனி, மௌனம் மட்டும்தான் இருக்கும். மனோமௌனம்னு பேருங்க. நிதித்தியாசனத்துல என்ன மௌனம்? மனோமௌனம். மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா வாக்கு மௌனம் சித்திச்சிரும். மனசு வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நேத்தி பண்ணிட்டு இருக்கும் மனனத்துல. ஆனா நிதித்தியாசனத்துல மனசும் மௌனம் ஆயிடும், மனசும் இல்லாம போயிடும். வெறும் மனை தான் 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 தானா நின்று அபியாசம் பண்றது, இதுதான் நிதித்தியாசனம். அப்ப எது வரைக்கும் வந்து ஒரு கர்மா சித்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நிஷ்காமிய கர்மமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் சித்திக்கும்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க காலத்துலதான் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது நான் வந்து மனசுல இருந்துகிட்டு நேத்தி பண்ண ஆரம்பிச்சுன்னா இத்தின்னு பண்ண முடியாது. இது அப்படின்னு நான் எதையுமே பண்ண முடியாது. நேத்தி பண்ண ஆரம்பிச்சாவே இதுன்னு பிடிக்க முடியாது. கையில பிடிக்கிறது எல்லாத்தையும் இல்லைன்னு தான் சொல்றது மனநம். அப்போ சூக்ஷ்ம மனநம் ஆரம்பிச்சிடுச்சுனாவே அந்த ஞானி புருஷனுக்கு, ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மம் சித்திக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்தான் ஆச்சாரிய சொல்ற நிரர்த்தகத்துவா. ஏன் சுவாமி அப்படின்னா, அவனுக்கு அந்த கர்மத்தினால ஆக வேண்டிய ஒரு கர்மாவும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்மத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லாததால் ஆத்ம நிஷ்டைய விரும்புறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் தான் சொல்லப்பட்டிருக்கூடிய அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் விதிக்கப்படவில்லை. அதனால்தான் சாங்கியானா ஞான யோகா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மனா பத்தியத்தை ஜந்து. ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும், படிச்சு கொடுத்துருக்கோம். கர்மனா பத்தியத்தை ஜந்து, எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா என்ன பண்ணது, பலனை கொடுக்கறது மூலமா ஜென்மத்தை கொடுக்கும். காமான்ய காமயதே மன்யமானக ச காமவேர் ஜாயதே தத்திர போன பேராகிராஃப்லயே ஆச்சாரியர் அதை சொல்லிட்டேன். எதை யார் ஆசைப்பட்டு கர்மத்தை செய்கிறானோ அவனவன் அதையதை அடைவதற்கு ஆங்காங்கு பிறக்கின்றான். அடுத்த ஜென்மத்துல இதே வாசனையோட போவோம், திரும்பவும் இதே ப்ராப்ளம். ஒவ்வொரு கர்மத்துக்குள்ளாரையும் நம்ம ஆசை வச்சு கர்மத்தை பண்ணி பந்தப்பட்டுக்கிட்டே இருப்போம், திரும்ப பிறந்துகிட்டே இருப்போம். அப்ப கர்மனா பத்தியத்தை ஜந்துகு, கர்மத்தினால் ஜீவர்கள் பந்தப்படுகிறார்கள். தெளிவா தெரிஞ்சுக்கணும். நமக்கு பந்தமே எது, கர்ம பந்தம். அதே நேரத்தில் வித்தியாச்சு விமுச்சியதே. வித்யானா என்ன அர்த்தம், ஆத்ம ஞானம். நான் தான் சத்தியம், நான் அப்படின்ற நிர்குண நிராகாரம், அகர்த்தா அபோக்தா, ஏக்கமேவ அத்விதீயம், நான் சச்சிதானந்தமா இருக்க, ஒன்னா இருக்க, நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்ற ஞானம். நான் பார்க்கிற இந்த தேகம், இந்த லோகம் எல்லாம் பொய்யானது, இது வாஸ்தவத்துல இல்லை, இது எல்லாம் கயிற்றுல பாம்பு மாதிரி. இதான் ஆத்ம ஞானம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு பார்க்கிறது. இந்த வித்யா ஆத்ம வித்தியினால விமுச்சியதை, இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுபடுகின்றான். அதனால தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி யதயஹ பாரதர்ஷினஹ. அதனால யதிகள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், சன்னியாசிகள்னா என்ன அர்த்தம், ஆத்ம ஞானத்தை வச்சிருக்கவங்க சன்னியாசிகளா இருக்கணும். இப்ப நிறைய சன்னியாசிகள் பெருசா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அர்த்தமற்று போய் பண்ணிட்டு இருக்காங்க. சன்னியாசம் வாங்குறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம நிஷ்டைக்காக தான் சன்னியாசமே வாங்கப்படுது. அப்ப யதிகள் என்ன பண்றாங்க, மோட்சத்தை அடையணும் அப்படின்னா கர்மம் பந்தத்தை கொடுக்கும். ஆசைப்பட்டு எது பண்ணாலும், அது சன்னியாசி பண்ணாலும் இல்ல எந்த ஆள் பண்ணாலும், கிரகஸ்தர் பண்ணாலும், கர்மா வந்து என்ன பண்ணும், பந்தத்தை கொடுக்கும். அப்ப ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. சன்னியாசம் எடுத்தவங்க கூட கர்மம் பண்ணா, எந்த கர்மம் பண்ணாலும் நிஷ்காமம் பண்ணீங்கன்னா அது ஆபாச கர்மம், அது பந்தப்படுத்தாது, கட்டாது, எரிஞ்சு கயிறு மாதிரி. அப்ப எந்த ஒரு சன்னியாசியும் ஆசை வயப்பட்டு எந்த கர்மத்தையும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்றான் அப்படின்னா ஆசிரமம் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு மாட்டிப்பான். திரும்ப அந்த சம்சாரத்திலேயே வந்துட்டு இருப்பான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நல்ல சாஸ்திரம் படிச்சவங்க, தெளிவா இருக்கிற சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா கர்ம குருவந்தி, கர்மத்தை செய்வதில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் சம்சாரத்தோட அடுத்த கரையா இருக்கக்கூடிய மோட்சத்தை பார்க்கின்றார்கள். அப்ப மோட்சத்தை பார்க்கக்கூடிய இந்த சம்சாரத்தை கடந்து செல்ல இச்சை உள்ளவர்கள், அந்த யதிகள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் தான்ல நிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார்கள், கர்மத்தை செய்வதில்லை அப்படின்னு மகாபாரதத்தை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே இதுல மகாபாரதத்தை இன்னொன்னு சொல்லுது, கிரியாபத செய்வ புரஸ்தார். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் கர்ம யோகம், ஞானம் ஞான நிஷ்டா, இதான் இந்த நாளை எப்பவுமே வச்சுக்கணும் மனசுல இருந்து, மறக்கவே மறக்காதீங்க. சாங்கியானாம் கர்மயோக, கர்மினாம் கர்மயோக, கர்மிகளுக்கு யோகினாம் கர்மினா, கர்மிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம். யாரெல்லாம் கர்மா பண்ணிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாம் எங்க வந்துடணும், கர்ம யோகத்துக்கு வந்துடணும், அடுத்த ஸ்டெப். அது மூலமா சித்த சுத்தி அடைஞ்சு ஒருத்தருக்கு குரு பிராப்தியும், ஒரு ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன, இந்த சம்சாரம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணணும், கர்மத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், வெறும் ஞான நிஷ்டைக்காக மனனம் நிதித்தியாசனத்துல ஈடுபடணும். அப்ப 4 ஸ்டெப் எழுதிக்க. என்னன்னு கேட்டா கர்மம் கர்ம யோகம், ஞானம் ஞான நிஷ்டை, இந்த 4 தான்
இதோட சாரம். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணணும்? கிரியாபத செய்வ புரஸ்தாத்து. முதல்ல கிரியாபதம்னா கர்ம மார்க்கம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக வைராக்கியம் நமக்கு உள்ளுக்குள்ளார நல்லா வரணும். அதுக்காக ஸ்தூல கர்ம யோகத்தை பண்ணணும். அதுக்காக நான் சொல்ற சமாஜத்துக்காக, வெளியில இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்காகவும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஈஸ்வரார்ப்பணம் விவேக வைராக்கியம். அதுக்கப்புறம் மானச கர்மம்னு சொல்லக்கூடியது உபாசனை. மனசுல பண்ற கர்மாக்கு பேர் உபாசனான்னு பேர். சிந்தனம், தியானம், ஜபம், இதெல்லாம் மானச கர்மான்னு பேர். உபாசனம் நாம மானசம் கர்ம. உபாசனம் என்றால் மனசினுடைய கர்மம். அந்த உபாசனை மூலமா எதை பண்றோம்? பிராண உபாசனைகளை பண்றோம் அப்படின்னா, அதையும் நிஷ்காமமா ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன வந்துருது? சித்த ஏகாகிரம் வந்துடும். பிராணன்ல வந்து நின்றுவான். பிராணன்ல நிக்க ஆரம்பிச்சாவே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மொத்த உலகத்தோட ப்ராப்ளமும் போயிடும். அப்படி போனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அப்ப என்ன சொல்லுது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப உள்ள என்டர் ஆகுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லுவேன்? சாஸ்திரம் சொல்லுது, முதல்ல கிரியாபதம் கர்ம மார்க்கத்தை எடுங்க. ஸ்தூலத்தை பண்ணுங்க, நிஷ்காமிய கர்மமா. அதுக்கப்புறம் நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்தை வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பிராண உபாசனையோ, ஓங்கார உபாசனையோ, இல்ல பிராணனை பாக்குற அபியாசத்தையோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப பிறகு புரஸ்தாத்துல முதல்ல அந்த கர்ம மார்க்கம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாச உத்தராத். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது. சந்நியாசம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பரிபூர்ணமா விட்டுட்டு. இப்ப சுவாமி, எனக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை அது மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரே ஹஸ்பண்ட், ஒரே ஒய்ஃப் இருப்பாங்க. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பார்த்துக்க முடியும், வேற ஆள் இல்லை. விட்டுட்டு போயிட முடியுமா சன்னியாசத்துக்கு? போக முடியாது. அப்ப ஏதோ கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமிட்மெண்ட் நம்மளா இழுத்து போட்டுப்போம். எல்லாம் இருப்பாங்க, அவங்கவுங்க ஃபேமிலியில போயிட்டு நம்ம தான் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருப்போம். எல்லா பெரியவங்களுக்கும் இருக்கிற புத்தி வந்து பேதலிச்சு போய் கிடக்குது. இப்ப இருக்கவங்க எல்லாம் மோகம். ரொம்ப சின்னவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருந்துக்குமான்றாங்க, தனியா இருந்துங்கன்னு. அம்மாக்களும் அப்பாக்களும் வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒருவேளை கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விட முடியாம இருந்தா மட்டும் வீட்டுல இருந்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசாம கர்மத்தை விட்டுட்டு வெறுமனே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றது, அந்த நான்ல நிக்கிறதுக்கான முயற்சியை பண்றது. சிரவணம் பண்றது, மனனம் பண்றது, நிதித்தியாசனம் பண்றது. இதுலயே தொடர்ந்து இருக்கிறது. நல்ல தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 4 கிளாஸ் வச்சுக்கிறது. அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நல்லா அனலைஸ் பண்றது. அதுக்கப்புறம் மனனம் பண்றதுக்கு வந்து தனியா வந்து சிரவணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனனத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ். இது இங்க சொல்லியிருக்க தத்துவபோதத்தை எடுத்தீங்கன்னா தத்துவபோதத்துல இருக்கிறது எல்லாம் எல்லா உபனிஷத்துலயும் அங்கங்க இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து, ஆமா இதெல்லாம் ஒரே வாக்கியம் தான், மொத்த வேதாந்தமும் ஒரே ஒரு வாக்கியம் தான், அகம் பிரம்மாஸ்மி தான் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சாரம் பண்ணி ஒரு இதுக்கு வந்துடுறது. மனநத்துல நிதித்தியாசனத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அகம் ஸ்புரணத்தை மட்டும் நிக்கிறது. அதுக்கு பேரு அப்ப என்ன ஆகுது? கர்மம் விட்டு போயிடும், உபாசனை விட்டு போயிடும். வெறுமனே சிரவணத்துல நிற்பீங்க, அதுக்கப்புறம் மனநத்துல நிற்பீங்க, அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல நிற்பீங்க. அப்ப இதுல எல்லாத்துலயும் கர்ம உபாசனைகள் விட்டு போயிடும். வெறுமனே சொரூபத்துல நின்று அனுபூதி பண்றது. அப்ப முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மம் உபாசனைகள் முதல் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஞானம் வந்துடுது. இந்த கர்ம உபாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த இடத்துல வந்து பக்கத்துல வந்து ஒரு கொட்டேஷன் எழுதிங்க. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வாபேக்ஷாதிகரணம்னு பேரு. 3வது அத்தியாயம் 3, 4, 26, 27 போட்டுங்க. 3, 4, 26, 27 3வது அத்தியாயம் பிரம்மசூத்திரம் 4வது பாதம் 3, 4 4வது பாதம் 26வது சூத்திரம் 27வது சூத்திரம் பிரம்மசூத்திரம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யாரையும் கண்டனமே பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய 30 வருஷமா இருந்தவங்க எல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னவங்க எல்லாம் நான் எதிர்த்து பேசணும்னா பிரமாணம் இல்லாம நான் சொல்லுவேன். இப்பயே ஆச்சாரியர் சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மசூத்திரம் சொல்லுது, சர்வாபேக்ஷாதிகரணத்தை சொல்லுது. சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுருத்தேர் அஸ்வபத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கு 26. அதுல சொல்லுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிசந்தி
அப்படின்னு ஒரு பிருகதாரண்ய உபனிஷத்தை வந்து ஆச்சாரியார் அங்க கோட் பண்றார். பிராமணர்கள் அப்படின்னா முமுட்சுக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆசையில்லாமல் செய்யப்பட்ட யஜ்ஞம் தானம் தபஸினால் அந்த பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்கிறார்கள். இதான் கர்மயோகத்தோட பீஜம். ஆசை இல்லாமல் பண்ணக்கூடிய யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த மூணுத்தையும் ஆசை இல்லாமல் செய்து பிரம்மத்தை அறிய ஆசைப்படுகிறார்கள். யஜ்ஞம் என்னது? நம்ம பண்ற எல்லா கர்மமும் யஜ்ஞம். தானம் என்னது? அதான் சொன்ன, நித்தியம் தானம் பண்ணுங்க. உங்க எல்லா சாமி என்னால தானம் பண்றதுக்கு 100 ரூபாய் இருக்கா, 100 ரூபாய் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி என்ன பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூபா 3 ரூபாய் 30 நாளைக்கு 3 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 90 ரூபாய் ஆயிடும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா போய் பண்ணணும். 3 ரூபாய் பண்ணிக்கிட்டே வர்றது. எதுக்காக சுவாமி? மொத்தமா பண்ணிட்டா வந்து பாவம் கிரியேட் ஆகும். இந்த பாவம் கிரியேட் ஆகிறதுக்காக தான் இந்த கொடுக்கறதுன்றதே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசை வந்து லோப புத்தியில இருந்து வந்து விகாசம் பண்றதுக்காக. யஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு நம்ம பண்ற எல்லா கர்மத்திலையும் ஈஸ்வரார்ப்பணம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது வந்து யஜ்யம் ஆயிடுது. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ற எந்த கர்மமா இருந்தாலும் அது யஜ்யம் ஆயிடுது, யாகம் ஆயிடுது. தானம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு கொடுக்குறேன், எனக்கு மனுஷனுக்கு கொடுக்கல, எல்லாமே ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு அதையும் ஆசை இல்லாம கொடுக்கறது. கிரெடிட் எதுவுமே எடுக்கக்கூடாது, எந்த கிரெடிட்டும் எடுத்துடக்கூடாது. நீங்க எங்கேயாவது போய் ஆசிரமத்துக்கோ இல்ல பெரிய பெரிய இடத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுங்களா? பாவம் உண்டாகாது. நீங்க கொடுத்து பாருங்க, தெரியும். எங்கேயாவது கொடுத்து பாருங்க, கொம்பு முளைக்கும் எல்லாத்துக்கும். நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், ஆக்கணும், இவ்வளவு டொனேஷன் பண்றேன், நான் டோனர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு அகங்காரம். நீங்க நேரடியா டெய்லி உங்க கையில இருந்து நீங்க பண்ண இந்த லோப புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீடி அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நாசமாகும். பயம் போகும். முக்கியமானது செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த இதெல்லாம் பிரேக் ஆயிடும். தானம், அதுக்காக தான் தானம் வச்சிருக்கு. யஜ்ஞம் தானம் தபஸ். இந்த தபஸ் இந்திரியங்களுக்கு வந்து ஃபீடிங் அதிகம் கொடுக்காம பண்றது. இந்த 3 ஆசை இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த 3 முமுட்சுக்கள் அந்த பிரம்மத்தை அறிய ஆசை கொள்கிறார்கள் அப்படின்னு பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 4:4:22. அந்த 26வது சூத்திரத்துல இந்த 4:4:22 பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். அது இல்லாம இன்னொரு கொட்டேஷன் கொடுக்கிறாருங்க. கஷாய பக்தி கர்மாணி ஞானம் தூ பரமாகதி. கர்மங்கள் எதுக்குப்பாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மனா பத்தியத்தை ஜந்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே கர்மத்தை நிஷ்காமமா பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த கர்ண சுத்தி உண்டாகுது. முள்ளாலதான் எடுக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கிளியரா சொல்றாரு, கஷாய பக்தி கர்மாணி. இந்த கர்மங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷாயம் சொல்லுவோம். கஷாயம்னா என்ன அர்த்தம்? அழுக்கு. உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட அழுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார படிஞ்சு கிடக்குது. நல்லா என்ன தேய்ச்சாலும் போகாத அளவுக்கு இருக்கு. அது ஒரே ஒரு இதுலதான் போகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமிய கர்மத்தினாலதான் அது போகும். நிஷ்காம கர்மத்தோட ஒரே பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்திகரணம் மட்டும்தான். சித்தஸ்ய சுத்தையே கர்ம. சித்தத்தோட இருக்கக்கூடிய கர்மங்களை இதை வந்து சித்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் ராகத்வேஷம் அப்படின்ற நிறைய மலங்களை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் கர்ம உபாசனைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஷாய பக்தி கர்மாணி. கஷாயம் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கர்ம பந்தங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு தான் கர்மங்கள், கர்ம யோகத்தை சொல்லப்படுது. ஞானம் து பரமாகதி. ஞானம் தான் லட்சியம், அதுதான் லட்சியம். அதுக்கு மேல இருக்கிறது ஞானம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கர்மயோகத்தினாலே மோட்சம். அதெல்லாம் இல்லை. கர்மயோகத்தினால மோட்சம்லாம் அடைய முடியாது. கர்மயோகத்தோட பர்பஸ் என்னது? அந்த கர்ம சுத்தி. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கஷாய கர்மபி பக்வே தத்துவ ஞானம் பிரவர்த்ததே. நீங்க படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். ஆனா படிக்கிறது எல்லாமே அந்த ஞானத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியுதா அப்படின்னா நிக்க முடியல. ஏன் நிக்க முடியல? உள்ளுக்குள்ளார வந்து அப்டக்கிள் இருக்கு, தடை இருக்கு, பிரதிபந்தம் இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா கஷாய கர்மபி பக்வே, கர்மங்களால், நிஷ்காமிய கர்மங்களால் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த மலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜனவத்துன்னு பார்த்துருக்கோம்ல, கண்ணாடியை துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? முகம் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஆத்ம தத்துவம் நல்லா உண்டாகும், தெரியும். ஞானம் பிரவருத்தியாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருக்காரு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு என்னன்னு கேட்டா சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி ஸ்ருதேர் அஸ்வபத்து. ஒரு வண்டி ஓடணும், வண்டி ஓடணும்னா என்ன வேணும்? ஒரு குதிரை வண்டி ஓடணும். முன்னாடிலாம் சேரட்டு தானே, அந்த சேரட்டை ஓட்டுறதுக்கு தேரை இழுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா தேரை இழுக்கிறதுக்கு குதிரை வேணும். தேரை இழுத்துட்டு போறதுக்கு எப்படி குதிரை அவசியமோ, ஒரு நிலத்தை உழணும், நிலத்தை உழுவுறதுக்கு என்ன வேணும்? குதிரை யூஸ் ஆகுமா? குதிரை யூஸ் ஆகாது. அங்க வந்து ஏர் உழுவுறதுக்கு மாடு கூட்டிதான் ஏர் உழுவும். மாட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா தேரை இழுக்கலாமா? மாட்டை வச்சு தேர் இழுக்க முடியாது, குதிரையை வச்சு ஏர் உழுவ முடியாது. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கா? அப்ப கண்டிப்பா தேர் இழுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வம் அவசியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவர்களுக்கும் மோட்சத்துல பிரவருத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைப்படுதுன்னா யஜ்யம் தானம் தபஸ். யஜ்ஞாதி சுதேச, யஜ்யம் அவசியம் அப்படின்னு. யஜ்யம் ஆதி, யஜ்யம் தானம் தபஸ், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சேரட்டை இந்த இதை தேரை இழுக்கிறதுக்கு எப்படி குதிரை தேவைப்படுதோ அவசியமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணும் யஜ்யம் தானம் தபஸ் ஆசை இல்லாமல் செய்யப்பட்டது. இது அவசியம் தேவை ஆத்மாவை அறியறதுக்கு சொல்லியாச்சு. இது கர்மயோகத்தை முதல்ல சொல்லிடுது. இதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா பகிரங்க சாதனம் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேரு? பகிரங்க சாதனம் பேர் வைக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 26வது சூத்திரத்துல இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 27வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார் பிரம்மசூத்திரத்தில். சமதமாதி உபேதகஸ்யாத் சூத்திரம் பெருசு. சமதமாதி உபேதகஸ்யாத் ததாபி து தத் விதேயः தத் அங்கதயா தேஷாம் அவசிய அனுஷ்டேயத்வாத். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதுங்கிற வேதாந்தத்துக்கு அப்படியே சம்மட்டி அடி. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சமதமாதி உபேதகஸ்யாத். சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இதுக்கு பேரு சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 தகுதிகள். இந்த 6 தகுதிகளோடு கூடி இருக்கிறவனா இருக்கணும். உபேதகஸ்யாத், கூடி இருக்கட்டும். யாரெல்லாம் பலன் வேணும், எனக்கு வந்து ஆத்மானுபூதி வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை அவசியம் இதோடு கூடி இருக்கணும். சமதமாதிகள் இருக்கணும். இல்லைன்னா புரிஞ்சாலும் பத்தாது. அகாடமிக்கா நிறைய புரிஞ்சுக்கணுமே, இந்த ஞானம் புரிஞ்சா போதுன்ற ஞானம்லாம் இல்லை இது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தது விதேய ததாபி தது விதேக. சாஸ்திரத்துல இது விதிக்கப்படுது. சாந்தோ தாந்தோ உபரத திதிக்ஷுகு 4:4:22 கர்மயோகம் சொல்லியிருக்கு. 4:4:23 இந்த இந்த உபாசனைக்கான விதி சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோ தாந்த உபரத திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யதி சர்வம் ஆத்மானம் பஷ்யதி மந்திரம். சும்மா புரிஞ்சுட்ட சாமி ஒன்னு யூஸ் ஆகாது. 1/4 கிலோ கத்திரியாவோட போய் வாங்க முடியாது, உங்களுக்கு யூஸே இல்லை. அப்ப எப்ப நீங்க வந்து சமதமாதிகளோடு கூடி இருக்கிறோமோ அப்பதான் பலன் கிடைக்கும். இப்ப முதல்லயே முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க, முதல்லயே சமதமாதிகளை கர்மயோகத்தை பண்ணி அதுக்கப்புறம் உபாசனைய பண்ணி ஒரு குரு வந்து என்ன பண்ணுவார், சாதகனை தயார்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஞானம் சொல்லப்படும். இப்ப நமக்கு அவகாசம் இல்லை, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில நித்தியம் இதுக்குதான் தலையா அடிச்சுக்கிறது. உபாசனை பண்ணணும், தியாகம் பண்ணணும், நிறைய தானம் பண்ணணும், நிறைய யஜ்யத்தை கர்மத்தை பண்ணுங்க, கர்மயோகமா பண்ணுங்க, யஜ்யம் தானம் தபஸ் எல்லாம் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்ததுக்கு பிறகாவது நம்ம என்ன பண்ணணும், பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா மந்திரம் சொல்லுது. குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டாச்சு. பாடம் கேட்டதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட, நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க நிறைய கேட்ட சுவாமி, 2 வாட்டி பகவத்கீதை கேட்டேன், 1 வாட்டி உபனிஷத் கேட்டேன், எல்லாம் நிறைய கேட்டாச்சு சுவாமி. ஏன்னா 20-30 வருஷத்துல நிறைய கேட்டு முடிச்சிருப்பாங்க. பலன் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் கொடுக்கவே இல்லை. அந்த பலன் என்ன உண்டாகணுமோ அந்த பலன் உண்டாகல. அப்ப என்ன அப்படின்னா பிரதிபந்தங்கள் இருக்கு, பிரதிபந்தங்கள் போகல. அப்ப அதுக்காக மந்திரம் சொல்லுது தஸ்மாத் ஏவம் வித்து. மந்திரம் சொல்லுது 4:4:23 பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. இந்த விதமாக ஆத்மாவை பிரம்மத்தை அறிந்தவன் குருநாதர் வந்து கேட்டான். கேட்டதுக்கு பிறகு ஒண்ணு முன்னாடியே கர்மயோகத்தையும் உபாசனையும் பண்ணிட்டு உள்ள வந்தான் அப்படின்னா ராயலா போயிட்டே இருப்பான், பலன் எடுத்துருவான். குருநாதன் மூலமா கேட்பான், கேட்ட உடனே பலன் கிடைச்சிரும், நித்தியாசனத்துக்கு போயிடுவான்.
இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணல, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மத்திலேயோ இன்னும் பண்ணல கர்மயோகத்தையோ இல்ல உபாசனைகளோ பிராண உபாசனைகளோ. நிறைய பேருக்கு புதுசு, இது மாதிரி ஒண்ணு தெரியவே இல்லை. அப்ப தெரியலன்னா இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது, ஐயையோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலையே, பிரதிபந்தங்கள் இன்னும் நீங்களையே, தடைகள் அப்படியே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது மந்திரம் சொல்லுது அவங்களுக்காக. குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுது சாமி, புரியுதா? ஆனா பலன் எடுக்க முடியல சாமி. அப்ப தெரிஞ்சுங்க பிரதிபந்தம் இருக்கு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நிஷ்காமியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சாந்தோ சமத்தையும், தாந்தோ தமத்தையும், மனோ நிகிரகம், அப்புறம் தமம்ன்றது பாகிய இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் சமோ தமோ உப்பரதி, உப்பரதகா. உப்பரதகன்னா எல்லா கர்மத்தையும் டோட்டலா விட்டுறது. எனக்கு குழந்தை கூப்பிடுது, அது அம்மா பையன் கூப்பிடுறான், அங்கங்க போய் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானமும் தெரியாது. அப்பாவோ அம்மாவோ இல்ல நம்ம இருக்கிறவங்க நல்ல கத்திக்கு போகட்டும், அவங்க காரியத்தை பண்ணணும்னு விட மாட்டாங்க. எல்லாம் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு தான் புத்தி இருக்கணும். அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க பாத்துங்க. இந்த பாருங்களேன், இந்த குரங்கு பாருங்க, இழுத்து பிடிச்சி தொட முடியாது. நானும் ட்ரை பண்ணுவே பார்ப்பேன். இந்த சின்ன குட்டியை தொடறதுக்காக அழகா இருக்கும் குரங்கு குட்டி. நான் நல்லா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பக்கத்துல போய் கேட்டா என்ன ஸ்நேகமா இருந்தாலும் குட்டியே கொடுக்காது. அவ்வளவு பாதுகாப்பு. அது லங்கூர்லாம் கொடுத்துரும். பெரிய லங்கூர்னு ஒரு குரங்கு இருக்குல்ல, அந்த நீண்ட வால் குரங்கு, அது கொடுத்துரும். இந்த நார்மல் குரங்கு கொடுக்கவே கொடுக்காது. குழந்தைய வந்து அவ்வளவு பாதுகாப்பு. அதே குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு பக்கத்திலேயே விடாது. நீயே போய் பார்த்து உன் ஃபுட்டை நீயே தேடி, உன் ஜீவனம் வேற என் ஜீவனம் வேற. ஒரு குரங்கு அப்படி பண்ணுது. பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா காக்கா, நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். காக்கா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஊட்டுக்கு, அது பெரிய காக்காவா இருக்கு, ஆனா வாய் மட்டும் சிவப்பா இருக்கு, குட்டி தான், அதுக்கு சாப்பிட தெரியல. இந்த அம்மா காக்கா எடுத்து ஊட்டுது. எது வரைக்கும்? சாப்பிட தெரியற வரைக்கும். அதுக்கப்புறம் நீயே பொழைச்சிக்கோ. இந்த மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற அபிமானம் பாத்தீங்க அப்படின்னா போய் நின்றுட்டே இருப்போம். அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மாவோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். அவங்களுக்கு தெரியாது, ஆல்டர்னேட்டிவ் தெரியாது. இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த விதமா அறிஞ்சவன் என்ன பண்ணணும்? உப்பரத்தகன்னு சொல்றது முக்கியமானது லட்சணம். அது உப்பரத்தகன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. ஒரு கர்மா இல்லை, எல்லா கர்மத்தையும் ஷட் டவுன் பண்ணுங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு வெறும் உபாசனையிலையும் இந்த சுவாத்தியாயத்திலையும் மட்டுமே நிக்க பாருங்க. எல்லாம் பண்ணியாச்சு, பசங்களை எல்லாம் வளர்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அவங்கவுங்க ஃபேமிலி வேலைக்காரங்களை போட்டுக்கிட்ட முடியல அப்படின்னா வேலைக்கு போகாம இருக்கட்டும். 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரியா வச்சிருப்பாங்க. எல்லா வீட்லயும் அதான் நடந்துட்டு. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம எல்லாம் முன்னாடி பார்த்துக்கலையே, அம்மாக்கள் வந்து 5 குழந்தை 6 குழந்தை 7 குழந்தையெல்லாம் வளர்த்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஐயோ 8 குழந்தை 10 குழந்தையெல்லாம் ஒவ்வொரு வீட்டுல இருந்திருக்கு. தனியா ஒருத்தியா இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணி, ஐயோ அப்போ கண்டிப்பா முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாம கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம். ஃபேமிலி 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 அது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு உப்பரதக சாந்தோ தாந்த உப்பரதக திதிக்ஷு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது. உடம்புல எல்லாம் நடக்கும், வெளியில நடக்கும், அப்பமானம் நடக்கும், அலட்சியப்படுத்துவாங்க, எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் திதிக்ஷா பண்ணிக்கிட்டு சமாஹிதோ பூத்வா, உபாசனையினால மெதுவா 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 பிராண உபாசனையை பண்ணி ஓங்கார உபாசனையை பண்ணி 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 நல்லா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம நிஷ்கலங்கமா நல்லா ஸ்லேட்டை கிளீன் பண்ற மாதிரி, கண்ணாடியை கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி சமாஹிதோ பூத்வா, நல்ல சமாதி அவஸ்தையில இருந்துட்டு தன்னிலேயே தன்னை பார்க்கிறான், சர்வத்திலும் தன்னை பார்க்கிறான் அப்படின்னு மந்திரம் முடியும். அப்போ என்னன்னா, ஒண்ணு வேதாந்த மரத்துக்கு முன்னாடி கர்மயோகம் உபாசனையை முடிச்சிட்டு வந்தவனுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். பரமாத்மன் சுவாமிலாம் சொல்ற மாதிரி கரெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவும் பண்ண வேணாம். யாரு பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே கர்ம உபாசனைகளை நிஷ்காமியமா பண்ணி சாதன சதுஷ்டயம் பரிபூரணமா ஆகி சித்தம் சமாதி அவஸ்தையில ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் எதையும் செய்ய வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம், வெறும் சிரவண மாத்திரம் போதும் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம இப்ப இருக்கிற ஆட்கள் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் உபாசனையும் யாருக்குமே பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்? மந்திரம் சொல்லுற மாதிரி கேட்டதுக்கு பிறகு இதை அனுஷ்டானம் பண்ணி கம்ப்ளீட்டா சமாதிக்கு வந்தீங்கன்னா, சமாஹிதோ பூத்வான சமாதி நிலைக்கு வந்தீங்கன்னா ஆத்ம ஞானம் ஸ்புரிக்கும்.
அப்ப கண்டிப்பா அதை என்ன பண்ணணும்னா மந்திரம் சொல்லுது தேஷாம் அவசியம் அனுஷ்டேயத்வாத்துனா மந்திரம் சொல்லுது 3-4-27 பிரம்மசூத்திரத்துல. உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் அனுஷ்டேயத்வாத் பிரம்மஞானத்தை அனுபூத்தியை யாரெல்லாம் விரும்புறோமோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா உபாசனைய நிஷ்காமமா பண்ணணும். உபாசனையினால மோட்சம் கிடைக்காது. அப்ப உபாசனையை நிஷ்காமமா பண்றதுனால என்ன கிடைக்கும்? அதான் ஆச்சாரியார் இந்த பாஷ்யத்தை சொல்லிட்டார். என்னது? ஆத்ம ஞான பிரதிபந்த நிர்மாஸ்திரியை பவதி. இந்த பிராண விஞ்ஞானம் என்ன பண்ணுது? பிராண உபாசனைகள் அந்த கரணத்துல இருக்கக்கூடிய பிரதிபந்தங்களை எல்லாத்தையும் நல்லா கூட்டி கழுவி சுத்தப்படுத்தி அதுக்காக. அப்ப கண்டிப்பா அவசியம் அனுஷ்டேயத்வாத் அப்படின்னு மந்திரம் சொல்லு. அப்ப இந்த கர்ம உபாசனைகள் அவசியம் நிஷ்காமியமா பண்ணணுன்றதுக்காக ரெண்டு மந்திரங்கள் சொல்லுது. இதுல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா இந்த 2 மந்திரத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிது, இந்த டெக்னிக்கலான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா தஸ்மாத் யஜ்ஞாதீனி சமதமாதீனி ச யதா ஆசிரமம் சர்வாணியவ ஆசிரம கர்மாணி வித்யா உற்பத்தி அபேட்சிதவ்யான். அவங்க ஆசிரம கர்மங்கிற நிஷ்காமமா பண்றதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமதமாதிகளை எல்லாத்தையும் விருத்தி பண்ணக்கூடிய உபாசனைகளை பண்றதும் அவங்க ஆசிரமத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணணும் அவசியம். இது வந்து பாத்தீங்கன்னா வித்யா உற்பத்தி ஆகிறதுக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. ஆச்சரியர் தெளிவா சொல்றார். வித்யா உற்பத்தோ அபேட்சிதவ்யானி தத்ராபி ஏவம் வித்தி இது வித்யா சங்கயோகாத்து பிரத்யாசன்னானி. அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பகிரங்கமா எடுத்து அதே சமதமத்தை விருத்தி பண்ணக்கூடிய இந்த உபாசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, பிராண விஞ்ஞானம் முதலிய உபாசனங்கள். இந்த உபாசனங்கள் என்ன பேரு அப்படின்னு கேட்டா அந்தரங்கம்னு பேரு. இந்த வித்யாவுக்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கு. மந்திரத்துல ஆச்சாரியர் பாஷ்யத்துல இது பண்ற கன்க்ளூஷன் சொல்ற ரொம்ப பிரத்யாசன்னானி வித்யா சாதனானி சமாதி. வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கு சாதனங்களா, ஆத்ம வித்யாவை அடையறதுக்கு சாதனங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகள் உங்களுக்கு உதவுகின்றன. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம். ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரம் அது எது? கர்மயோகம். உள்பிரகாரம் அது எது? இந்த சமதமாதிகளை விருத்தி பண்ணக்கூடிய உபாசனைகள். அந்த மூல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்துல எப்படி சுவாமி இருக்காரோ அது மாதிரி இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் சாதனம், நேரடி சாதனம் அப்படின்னு பேரு. அப்போ கர்மயோகம் பகிரங்கம். அங்கேயும் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா லோக பிராப்தி. சங்கல்பம் இல்லாம இருந்தாதான் உள்ள வர முடியும். உபாசனைகளையும் சங்கல்பம் பண்ணி ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா மந்திர ஜபங்கள்லாம் ஐயோ எல்லா இடத்துலயும் மந்திர ஜபம்லாம் ஓடுது. எல்லாத்துக்கும் சங்கல்பம். நிறைய சண்டி ஹோமம் பண்றவங்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காமியம் 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 தான். ஜபங்கள்லாம் போகுது, நல்லா ஆவர்த்தி நடக்குது, வேத அத்தியனம் வேத பாராயணம் நிறைய நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? சங்கல்பம். சங்கல்பம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், மோட்சத்துக்கு அதிகாரி. அப்ப சங்கல்பம் இல்லாத பண்ணக்கூடிய இந்த கர்மயோகம் நிஷ்காமிய கர்ம உபாசனை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கர்ம சுத்தியை கொடுத்து நல்ல சித்த ஏகாகிரதை கொடுத்து புனிதத்தன்மையை கொடுத்து சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு ஹெல்ப் பண்றதா ஆகிவிடுகிறது. இப்ப பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், அதுக்கப்புறம் நேரடி சாதனம் சொல்லக்கூடிய சாட்சாத் சாதனம். பகிரங்க சாதனம் கர்மயோகம், அந்தரங்க சாதனம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம், பிராண விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பிராண உபாசனைகள், ஓங்கார உபாசனைகள். அதுக்கப்புறம் நேரடி சாதனம் தான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதை வச்சுக்கணும். அப்ப சிரவண மனனம் இதை ரெண்டுத்தையும் முடிச்சவனுக்கு கர்மம் தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் முடிச்சவனுக்கு கர்மம் அவசியம் இல்லை. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டார முதல்ல கிரியாபதம்னா கர்ம உபாசனைகளை அடாப்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானத்துக்குள்ளார பிரவேசம் பண்றதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஞானத்திலேயே நிக்க வேண்டியது. இதுதான் முதல்ல இங்க மந்திரத்துக்கு வந்து இங்க பாஷ்யத்துக்கு வந்து. அதனால வந்து தயோகோ சந்நியாசையே அத்தியரே செய்யுது. இந்த சந்நியாசம் சொல்லக்கூடிய தியாகம் நேத்தி பண்ணாவே தியாகம் தானே. சூக்ஷ்ம மனனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூக்ஷ்ம மனனத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஸ்தூல மனனத்திலேயே ஒதுங்கி இருக்கும். சூக்ஷ்ம மனனத்துக்கு வந்துட்டா தாட்டை எல்லாத்தையுமே நெகேட் பண்றது, எல்லா தாட்டையும் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தியாகாத் சாந்தி அனந்தரம் மந்திரம் சொல்லுது. ஈசாவாசி இதுல கீதால சொல்ற 12வது சாப்டர்.
தியாகத்தினால் சாந்தி அடையப்படுகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா சாந்தினா எதுனா மோட்சம். மோட்சம் தான் சாந்தி, பரமசாந்தி. அந்த சாந்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நானா நிக்கிறதுனால உண்டாகுது. அப்ப அந்த தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கைவல்ய உபனிஷத்துன்னு சொல்றது தியாகியே நைக்கே அமிர்தத்துவமான சொல். தியாகம் ஒன்றினாலேயே, தியாகேன ஏக்கே, தியாகம் ஒன்றினால்தான் அமிர்தத்தன்மை அடையப்படுது. தியாகம்னா என்னது? நேத்தி 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 லாஸ்ட்ல அமிர்த சுரூபமா இருக்கிற என்ன அடையலாம். நேத்தி நேத்தி பண்ற சாமர்த்தியத்தை முதல்ல கொண்டு வரதுக்காக தான் யஜ்யம் தானம் தபசெல்லாம் நிஷ்காமியமா பண்ண சொல்றோம். எல்லாத்தையும் வந்து ஆசை இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் பண்ண தியாகம் பண்றதுக்கான சாமர்த்தியம் கிடைக்கும். தியாகத்தினால் அமிர்தத்தன்மை, சாகாத தன்மை கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் ஸ்வேதாசுர உபனிஷத்து சொல்றது நாண்யபந்தா வித்யதேயனாய. நாண்யபந்தா வித்யதேயனாயன என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு வேற மார்க்கமே இல்லை. இதுக்கு இப்ப நான் சொன்னதுக்கு அந்நியமா பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், சாட்சாத் சாதனம், சிரவண மனனம், நிதித்தியாசனம், அது மூலமா அனுபூதி. இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற மார்க்கம்லாம் மோட்ச மார்க்கம் இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்வேதாஸ்வரம் சொல்லுது. இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி பியஸ்ட, இந்த விதமா ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் ரொம்ப கிளியரா ஒரு பேட்டர்ன் சொல்லி வச்சிருக்கு. இதுதான் மோட்ச மார்க்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. நியாயாத்துச்ச, நியாயாச்ச 376 கீழே இருக்கிற பிறகு நியாயாச்சன என்ன அர்த்தம்? நியாயப்படியும் கூட. நியாயம்னா லாஜிக்காவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்படுது. என்னது அப்படின்னா உபாய பூத்தானிகி கர்மானி. ரொம்ப இதையும் மனனம் பண்றவங்க இதையும் ஹைலைட் பண்ணி வச்சுங்க. புரிஞ்சா போதும்ன்றதுலாம் இல்லை. நிறைய பேர் லட்சியத்தையே பேசிட்டு போயிட்டு இருக்கான். வெறும் லட்சியத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்எம்எல் கம்பெனி இருக்குல்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல நான் எங்கேயாவது போய் பார்த்துருக்கேன் அதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு. நல்லா 3 ஸ்டார், நான் போகிறதுக்கு நான் சாப்பிட்றது தான் போவேன். நல்லா 3 ஸ்டார் ஹோட்டலில் பூஃபேல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஐட்டம்லாம் வச்சுருக்கோம், போய் சாப்பிட்டு வந்துடுவோம். எங்களுக்குலாம் ஆசை என்னன்னு கேட்டேன், எல்லாமே கம்பெனி எங்கேயாவது மீட்டிங் போடுறேன்னா கூப்பிட்றேன்னா போயிடுவோம். நாங்களாம் சேரலாம் மாட்டோம், சாப்பிட்றதுக்காக போவோம். அவங்க உட்காந்துட்டு அவன் என்ன பேசுவான்னு கேட்டீங்கன்னா, நான் 6 மாசத்துல BMW கார் வாங்கிட்டேன் அப்படின்னுவான். 6 மாசத்துல வந்து என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடியில் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு. இங்க பாவமா உட்கார்ந்துருப்பான். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கூட ஒழுங்கா கிடைக்காது. அவன் வந்து பார்ப்பான், ஐயோ BMW கார் வாங்கிட்டானா, கோட் ஷூட்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடு வாங்கிட்டேன், அந்த வீடு வாங்கிட்டேன், கோட்டீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னும் போது ரொம்ப அப்படியே பாக்குறதுக்கே கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும். விட்டில் பூச்சி மாதிரி போய் விடுவாங்க, அவ்வளவுதான் காலி. யாரும் ஆக மாட்டான். அது மாதிரி ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க, யாருமே ஆக முடியாது அது மாதிரி. அதே மாதிரி இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும் வேதாந்தம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு, ஈஸியா இருக்கு, கஷ்டமே இல்லையே அப்படின்னு. ஆனா ஒன்றும் பலன் கிடைக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாயம் வேணும். எதுக்கா இருந்தாலும் உபாயம் வேணும். உபாயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகிரங்க கோயிலுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளிப்பிரகாரம் போகணும், அதுக்கப்புறம் உள்பிரகாரம் வரணும், அதுக்கப்புறம் தானே கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல போக முடியும் சுவாமியை பாக்குறதுக்கு. டம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது கர்ப்பகிரகம் எங்கேயாவது வச்சிருக்கா? டைரக்டா சுவாமி பாக்குற மாதிரி எங்கேயாவது இருக்கா? உச்சத்தில் இருக்க பிள்ளையார் தான் பார்க்கலாம், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவருக்கு பிரகாரமே இருக்காது. ரோட்ல இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடலாம். பெரிய சுவாமிகளை பார்க்கறோம்னா உள்ள போய் தான் சுத்தி போகணும். திருவண்ணாமலை மாதிரி கோயிலுக்கெல்லாம் உள்ள போயிட்டே இருக்க வேண்டியது. அப்ப அதே மாதிரி இங்க ஆச்சரியர் சொல்றார், உபாய பூத்தானி கர்மானி. கர்மங்கள் எங்கெல்லாம் சொல்லுதோ, கர்மங்கள்னா வெளியில பண்ணக்கூடிய கர்மங்கள், மனசுல பண்ணக்கூடிய கர்மங்களுக்கு பேர் உபாசனைகள். கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா உபாய பூத்தானி, ஹீன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் எல்லாமே உபாயம், சாதனம். சம்ஸ்கார துவாரேன ஞானஸ்ய. எதுக்கு சாதனம்? சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது மூலமா. சம்ஸ்காரம்னா சுத்திகரணம் பண்றது மூலமா நமக்கு ஞானத்துக்கு உபாயமா ஆகிவிடுகின்றன. நல்லா ஹைலைட் பண்ணிக்கங்க. கர்மமும் உபாசனைகளும் உபாயம், ஞானத்திற்கு உபாயம். சம்ஸ்காரம் ஆகாதவனுக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சம்ஸ்காரம் ஆச்சா ஆகலையா எப்ப தெரியும்? முதல் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா அது தெரியும்.
முதல் பேராகிராஃப்ல சித்தசுத்தி உண்டாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதல் பேராகிராஃப்லயே சொல்லி வச்சிருக்காரு. இந்த பாஷை ஆரம்பிக்கும் போது முதல் பேராகிராஃப் அதுலயே சொல்லியிருக்காரு, துவைத்த விஷய தோஷதரிசிரோ சொல்லியிருக்காரு. துவைத்த விஷயத்துல எல்லாத்தையும் தோஷம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியணும். தோஷம் பார்த்தாதான் அதுல வைராக்கியம் வரும். எதை பார்த்தாலும் ஐயோ சம்சாரமாச்சு, எல்லாம் சம்சாரம், எல்லாம் பொய்யுதானே, இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு உள்ளுக்குள்ளார ஒரு விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எதையும் பிடிக்கணும்னு ஆசை இல்லாம எல்லாத்தையும் விட்டா போதும் அப்படின்னு ஒரு தோஷம் வந்துச்சுன்னா, தோஷ தரிசனம் வந்துச்சுன்னா, விஷம் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரண சுத்தி உண்டாயிருக்குன்னு அர்த்தம். அதை வச்சுதான் நம்ம மேல போகும். அப்ப உபாயம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை பண்ணி உபாசனைகளையும் நிஷ்காமியமா பண்ணும்போது அந்த கரண சுத்தி உண்டாய் உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் உண்டாகும். வெளியில இருக்கிறதெல்லாம் போதும்ன்ற எண்ணம் வரும், வைராகியம் வரும். வைராகியத்துக்கு அப்புறம் தான் இந்த ஞானம் பிரவருத்தி ஆகுது. அப்போ கர்மங்கள் உபாசனைகள் என்னது உபாயம், ஞானத்தை அடைவதற்கான சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணுது, சுத்தி பண்றது மூலமா உபாயமாகின்றது. ஞானேன தூ அமிர்தத்துவ பிராப்தி, ஞானத்தினால மட்டுமே அமிர்தத்தை அடைய முடியும், சாகா நிலையை அடைய முடியும். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஞானத்தினால. பரோட்ச ஞானம் முதல்ல, பரோட்சத்துக்கு அப்புறம் அது அனுபவமா அபரோக்ஷமா ஆகும். சிரவணத்து மூலமா பரோட்ச ஞானம், மனனத்து மூலமா பரோட்ச ஞானம். மனனத்தோட முடிவுல வந்து தான் நிர்குணம் தெரிஞ்சிடும். நிதித்தியாசனத்தை தானா நின்று நிஷ்டைய சம்பாதிச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த ஆத்மானுபூதி. அது மூலமா மோட்சம். அப்ப கிளியரா இருக்கு, கர்ம உபாசனைகள் சுத்திகரணத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆத்ம ஞானம் சிரவண மனன நிதித்தியாசனம் அது என்ன பண்ணுது, அமிர்தத்துவம் சொல்லக்கூடிய சாகா தன்மையை மோட்சத்தை குடிக்கிறது. மந்திரமே இருக்கு கேனோபனிஷத்துல 2வது கண்டத்துல 4வது மந்திரம் இருக்கு, பார்க்க போறோம். அமிர்தத்துவம் ஹி விந்ததே, அமிர்தத்துவம் அடையப்படுது. எதனால? ஆத்ம ஞானத்தினால அமிர்தத்துவம் அடையப்படுதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேனோபனிஷத்துல 2 சொல்லுது, வித்யா விந்ததே அமிர்தம். இந்த ஆத்ம வித்தியினால தான் அமிர்தத்துவம் அடையப்படும், கர்மத்தினால உபாசனையினால இல்லை. கர்மத்தோட பர்பஸ், உபாசனையோட பர்பஸ் இவ்வளவுதான். சமதமாதிகளை அடையறதுக்காகத்தான், விவேக வைராக்கியம் சமாதி சட்க சம்பத்தியை அடையறதுக்காகத்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்ம உபாசனைகள். சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலமா உண்டாகக்கூடிய ஞானத்தினாலதான் மோட்சம். அதனால வித்யா விந்தத்தை அமிர்தம், வித்யைன்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்தினால்தான் அமிர்தத்தன்மை கிடைக்கும்னு இந்த கேனோபனிஷத்துல 2:4 படிக்க போறோம். இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி பியஸ்ட, இந்த விதமா ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் நல்ல கிளியர் விஷன் கொடுக்குது. நகி நத்தியாக, சரி கர்மத்தை தியாகம் பண்ணணுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு நியாயம் சொல்றார். நகிய விட்டுருங்க. நத்தியாக பாரகோ நாவம் ந முஞ்சதி யதேஷ்ட தேச கமனம் பிரதி சுவாதந்திரிய சதி. ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா நதியில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கரையை அடையணும்னு நினைக்கிறான் போட்ல. கேரளால நிறைய போட்டு தான், நிறைய ஊருக்குலாம் வந்து போட்ல தான் போகணும். கொல்லத்து பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊருக்கு போய் நான் சேரணும் அப்படின்னா போட்ல போறோம். போட்ல போய் இறங்கிக்கிங்க அப்படின்னு கரை வந்தோன்னே போட்டுக்காரன் சொல்றான், இறங்கிக்கிங்க, நீங்க எங்க போகணுமோ போய்க்கிங்க அப்படின்னு. இல்ல நான் இறங்க மாட்டேன் அப்படின்னா, இறங்கி போயா, அதான் தேசம் வந்துருச்சுல, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுல, கரை வந்தா இறங்க வேண்டியது தானே. நான் இல்ல கரை வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா நான் இறங்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னானா அப்ப முட்டாள் தானே அது. அதேதான் இங்க சொல்லுது, நத்தியாக பாரகோ, நதியோட அடுத்த கரையை அடையணும்னு ஆசைப்படுறவன், நாவம் ந முஞ்சதி, நான் வந்து படகை விட மாட்டேன், நாவனா படகை நான் விட மாட்டேன். யதேஷ்ட தேச கமனம் பிரதி சுவாதந்திரிய சதி, இறங்கி போலாம், சுதந்திரம் இருக்கு, யாரும் அவனை பிடிச்சு வைக்கல, அவன் இறங்கி போகலாம், அவன் விருப்பப்பட்ட தேசத்துக்கு போலாம், கரை வந்தாச்சு. அப்படி கரையை வந்ததுக்கு பிறகும் நான் வந்து போட்டை விட மாட்டேன்னு எவனாவது இருப்பானா அப்படின்னா நகி முஞ்சதி, கண்டிப்பா அவன் அது மாதிரி இருக்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம், யாரா இருந்தாலும் போட் எதுக்கு, கரை சேர்றது. கரை சேர்ந்தவன என்ன பண்றோம், போட்டை விட்டுறோம். அதே மாதிரி கர்மமும் உபாசனையும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை எப்ப விடணும் சாமி, கீதால ரொம்ப நல்லா சொல்ல போறார். சமத்துவம் யோக உச்சியதே. மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்ப சமநிலையை அடைஞ்சிருக்கோ, எந்த லாப நஷ்டம், மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் பாதிக்காத ஒரு ஸ்திதி வருது, மனசு எப்பவுமே சொச்சமா இருக்கு, ஆடாம இருக்கு,
இந்த உலகத்தை பத்தின எந்த நிகழ்வுகளும் என்னை பாதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு மனநிலை ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுதான் கர்மயோகத்தோட முடிவு பலன். அதுக்கப்புறம் நீங்க கர்மயோகத்தை பண்ண வேண்டாம். உபாசனையோடது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பிராணன்ல மட்டும் நிக்கிற அபியாசம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, வெறும் பிராணன் மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா போச்சு, வெறும் சுவாசம் மட்டும் போயிட்டு இருக்கு. நான் ஜாகிரதத்துல இருக்கும் போதே வெறும் பிராணனா நிக்கிறேன். பிராணன் தூக்கத்துல வந்து மனசு இருக்கா, தாட் இருந்துச்சா? இல்ல, அங்க பிராணன் இருந்துச்சு. அதே மாதிரி உபாசனையோட லாஸ்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணனா நிக்கிறது, மனசே இல்லை, மனசு தாட்லெஸ்ஸா ஆயிடுச்சு. யூஸ் பண்ணலாம், வேணும்னா யூஸ் பண்ணலாம் மனசை, இல்லைன்னா பேனாவை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மூடி வச்சிடலாம், வேணுங்கும் போது யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஏகாகிர சித்தம். ஏகாகிர சித்தம்னா என்ன அர்த்தம்? வெறும் பிராணன்லயே மொத்தம் நிக்கிற அந்த தன்மை உண்டாச்சுன்னா உபாசனையோட எல்லை வந்துருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சு, ஓஹோ இவ்வளவுதான் இது தெரியுது அப்படின்னு. அதுல நிக்கிற சாமர்த்தியம் அதிகமா அபியாசம் பண்றதுனால கிடைக்கும். அப்ப கர்மயோகத்தோட பர்பஸ் இவ்வளோ. அதே மாதிரி வந்து உபாசனையோட பர்பஸ் வந்து பிராணன் அடைய வரைக்கும். ஆனா ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிராணன்ல வந்து நின்னாவே உங்களுக்கு வந்து பூரணமா சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம வேதாந்தம் ஏற்கனவே கேட்டிருக்கோம், நான் அப்படின்ற தத்துவத்தை கேட்டிருக்கோம் அப்படின்னா, பிராணன்ல வந்து நின்னோனையே நான் பிராணன் இல்லைன்னு கிளிக் பண்ணீங்கன்னா சொரூபத்துக்கு. அப்போ கர்மம் வந்து பாத்தீங்கன்னா, கர்ம உபாசனைகளோட எண்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனை அடைகிற வரைக்கும் தான் கர்ம உபாசனைகளோட எண்ட். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் இல்லை. இதை ஆசையோட பண்ணீங்கன்னா பிராணாத்ம பாவம் எது? பிரம்மலோகம் தான் பிராணாத்மா, சர்வ பிராணன், நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது அங்க இருக்கிறவர், ஹிரண்ய கர்ப்பர்னு பேர், அவர் அடையிறதா. அதுக்கு மேல கர்ம உபாசனைகளோட பர்பஸ் இல்லை. அப்ப ஆத்மாவை அடையணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். அந்த ஞானத்துக்கு இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்துக்கு வந்தாச்சு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்த சேர்ற இடம் வந்தாச்சு, சிரவண மனனம் பண்ணியாச்சு, ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப கர்மத்திலேயே போய் நிற்பேன் அப்படின்னா அவன் முட்டாள் தான் நிற்பான். படகு விட்டுறணும், இல்லை தியாகம் பண்ணணும், கர்மத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். எப்படி போட்டை வந்து விடுறோமோ இறங்கி நடக்கிறோமோ அதே மாதிரி மோட்சத்தை அடையிற போது கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு போறவன் என்ன பண்ணணும்? கர்மத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு அகம் 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 ஸ்புரணத்திலேயே நின்று என்ன பண்ணணும்? மோட்சத்தை அடைய வேண்டும். கர்மத்தோட பர்பஸ் இவ்வளவுதான். சித்த சுத்தி தான் கர்மத்தோட பர்பஸ். உபாசனையோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்த ஏகாகிரம், சமாதானம், இவ்வளவுதான். இதுக்கு மேல பர்பஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிரவண மனன நிருத்தியாசனத்திலேயே ஃபுல் டைம் கொடுத்து சமாதியை அபியாசம் பண்ணி சமாதி அடைய வேண்டியதான், மோட்சத்தை அடைய வேண்டியது, இவ்வளவுதான். அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா தன்னாலேயே விட்டு போய்விடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லுது. அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் கர்மம், உபாசனம், அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம் தான், எல்லா இடத்துலயும் நிஷ்காமியம் தான். சகாமத்துல இருந்தோம் அப்படின்னா எதுவுமே விளங்காது. அதாவது நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்தத்தையே சகாமமா பயன்படுத்துறாங்க இந்த உலகத்தை அடையிறதுக்காக வேதாந்தத்தை. அப்ப எங்க போய் இது பண்றது? கங்கையில இறங்கி கங்கையே பொல்யூட் பண்ண அப்புறம் நம்ம பாப்பத்தை யாரு கழுவுவா? யோசிச்சு பண்ணு. அப்ப இதான் கங்கா, ஞான கங்கா. இதையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா காமத்துக்காக யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடும்? வேற எங்க போய் பாப்பத்தை நாசம் பண்றோம்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனம், அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனன ஞானம். இதோட இது முடிங்க. இன்னும் ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு, ஆச்சாரியார் சொல்றாரு இன்னும் முடிக்கிறது. அதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த ஒரு பாஷ்யம் இதே மாதிரி முதல் பாஷ்யம் நாளைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, யாராவது டைம் இருந்துச்சுன்னா பதபாஷ்யத்தோட இதே மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் பதபாஷ்யத்துல இருக்கும். 2 சிமிலாரிட்டி இருக்கும், இதே விஷயங்கள் அங்கேயும் பேசியிருக்கும். டைம் இருந்துச்சுன்னா பதபாஷ்யத்தோட அதையும் எடுத்து பாருங்க, வாக்கிய பாஷ்யத்தை எடுத்து பாருங்க. ஒரு ஐடியா, பக்க ஐடியா. வேதாந்தம்னா என்ன யாரும் கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாது. இவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு நல்லா திருடமாயிடும். இதை நல்லா உருட்டி வச்சுக்கணும். இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையை எழுதி வச்சுக்கணும். இவ்வளவுதான், யாரும் மாற்ற முடியாது. வேதத்தோட செட்டப் இவ்வளவுதான். புரிஞ்சா போதுன்ற வேதாந்தெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட அபிப்பிராயம் இல்லவே இல்லை.
நல்லா புரிஞ்சுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.